நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை ஒரு ஏணியாக நினைத்து பாருங்கள். நாம் எல்லோருமே உச்சியை அடைய ஆசைப்படுகிறோம். ஆனால் பல நேரங்களில் பாதி வழியில் மூச்சு வாங்குகிறது. சில நேரங்களில் ஏணியே சரிந்து விடுகிறது. ஏன்? நாம் தவறான ஏணியில் ஏறிக்கொண்டிருக்கிறோமா அல்லது ஏறும் முறை தவறா? இன்று இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் 5 முக்கியமான ஏணிப்படிகளை பற்றி பேசப்போகிறோம். இதில் கடைசி படிதான் மிக முக்கியமானது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் படி, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தெளிவான இலக்கு. பல பேருக்கு என்ன ஆகப் போகிறோம் என்றே தெரியாது. ஏதோ நடக்குது, போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா நீங்க எங்கேயும் போய் சேர மாட்டீங்க. ஒரு பேப்பர் எடுங்க, உங்கள் லட்சியத்தை எழுதுங்க. அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம். ஆனா அதுல தெளிவு இருக்கணும். தெளிவுதான் உங்களோட முதல் பலம். இரண்டாவது படி, உழைப்பு என்னும் எரிபொருள். ஹார்ட் ஒர்க். கடின உழைப்பு. ஸ்மார்ட் ஒர்க் பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியாது. தூக்கத்தை துறக்க தேவையில்லை. ஆனா விழித்திருக்கும் நேரத்தில் உங்கள் வேலையை காதலித்து செய்யுங்கள். ஒரு நாளைக்கு 1% முன்னேறினாலும் ஒரு வருடத்தில் நீங்கள் 365% வளர்ந்திருப்பீர்கள். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. மூன்றாவது படி, தோல்வியை கொண்டாடுங்கள். எம்ப்ரேஸ் ஃபெயிலியர். தோல்வி. யூடியூப்ல பார்க்குற எல்லா சக்சஸ் ஸ்டோரிக்கும் பின்னாடி 100 தோல்விகள் இருக்கும். தோற்று போனா அழாதீங்க. இந்த வழியில போனா வேலைக்காகாதுன்னு அந்த தோல்வி உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது. ஃபெயிலியருங்கிறது ஒரு டெட் எண்ட் கிடையாது, அது ஒரு யூ டர்ன், அவ்வளவுதான். நான்காவது படி, நண்பர்களும் சூழலும். என்வாயர்மெண்ட். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள். ஷோ மீ யோர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் ஷோ யோர் ஃபியூச்சர் என்பார்கள். உங்களை எப்போதும் குறை சொல்லும் மனிதர்களுடன் இருந்தால் உங்கள் ஏணி நகரவே நகராது. உங்களை ஊக்குவிக்கும், உங்களை விட அறிவான மனிதர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். இது உங்களை அறியாமலேயே உங்களை உயர்த்தும். ஐந்தாவது படி, பொறுமை. கடைசி மற்றும் மிக முக்கியமான படி, பொறுமை. இன்னைக்கு விதை போட்டுட்டு நாளைக்கே பழம் வேணும்னு கேட்டா கிடைக்காது. காலத்துக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. உழைப்பை நீங்க போடுங்க, பலன் தானாக வரும். அந்த பொறுமைதான் உங்களை உச்சாணி கிளையில் உட்கார வைக்கும். சோ நண்பர்களே, இந்த 5 படிகள்ல நீங்க இப்போ எந்த படியில இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன உத்வேகம் கொடுத்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சாதிப்போம், ஜெயிப்போம்.